ஹாய் அரமேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஆரம்மனோட ஏஜ் கேப்போட நெக்ஸ்ட் பார்த்துட்டு பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கல, போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா. அப்போ தான் இந்த ஸ்டோரி புரியும். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கும் ஜிம்னாக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும். ஆரம்மண்ணா மேலே இருக்க கடுப்பில் நீங்கள் போய் ஜிம்னாக்கு ரிங்க மாட்டி விட்டுருப்பீங்க. ஸோ ஆரம்மண்ணா கடுப்பாகி உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். ஸோ அங்கே அப்படி இப்படின்னு கொஞ்சம் நடந்திருக்கும். ஸோ ஓகேடா, நம்ம ஸ்டோரி அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் தான் மாமா என்ன விட்டு மாமா மாமா என்ன பண்ணுற மாமா என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா? ஓவராக தொழில்னால உன்னை இப்படி தாண்டி அடக்கணும். மாமா வேணாம் மாமா, மாமா ப்ளீஸ் மாமா, இதெல்லாம் தப்பு மாமா. மாமா 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 ப்ளீஸ், இதெல்லாம் தப்பு. என்னடி தப்பு? என்ன தப்பு? நீ போய் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்ப, நான் பாட்டு சும்மா இருக்கணுமா? மாமா மாமா வலிக்குது மாமா ப்ளீஸ் மாமா. மூட்றியா? நம்ம பண்ணுறது வெளியே கேட்கும். மாமா மாமா போகணும் மாமா, வலிக்குது மாமா, மாமா வலிக்குது. அப்படி தாண்டி வலிக்கணும். இது உனக்கு பனிஷ்மெண்ட். இனிமேல் என்னை தாண்டி எவனையாவது இப்போ கல்யாணம் பண்ணிப்பியா? என்னை தாண்டி நீ எவனையாவது போயிடுவியா? பார்த்துருவியா? இல்லை மாமா, நீ தான் எனக்கு. என்னது கேட்கல? நீ தான் மாமா, நீ தான் எனக்கு எல்லாமே. மாமா போதும். அப்படியே ஃபியூ ஹார்ஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் ஆரம்பங்களை விட்டுறானே. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே செம்ம டயர்டாக படுத்துட்ருக்கீங்க. ஆரம்பம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்மைலோட அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துட்ருக்கான். நீங்கள் என்ன மாமா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்ன பண்ணனா? இனிமேல் நீ எவனாவது உன் மேலே கையை வச்சிருவானா? அக்க விட்டுருவேனா? என்ன சொல்கிற? எனக்கு புரியல. என்ன சொல்கிறேன்னா, நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம், எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவ்வளோ நாள் ஏஜ் கேப்புன்னு நினச்சிட்டு தான் உன்னை விட்டு வச்சுருந்தேன். இதுக்கு மேலே என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது. அதனால தான் தூக்கிட்டு வந்து செஞ்சுட்டேன். மாமா, இது நீ டைரெக்டாக சொல்லியிருந்தா அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? பொறுக்கி. ஆமாண்டே, நான் பொறுக்கியாகவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் உன்னை நான் முழுசாக பார்த்துட்டேன். நீ எனக்கு மட்டும்தான். ஒரு இதில் இப்போது கிளம்பு போ, எல்லாரும் நம்ம தேடுவாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு போவோம் பொறுக்கி நாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு போட்டா அப்படியே சொல்லிட்டு போகிறீங்க. என்ன போடாவா? நான் உனக்கு மாமாடி ஒத்துனா அப்போ இப்போ இல்லை போட நாய் அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஒரு மாதிரி டயர்டா அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போய் நிற்கிறீங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாருமே போயிட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்மனோட ஃப்ரெண்ட்ஸ், ஜிமினாவோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் உங்கள் அப்பா அம்மா, ஆரம்மோட அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அந்த ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. எல்லாருக்குமே நீங்கள் 2 பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு ஒன்றுமே ஒரு இது கூட இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி டயர்டாக அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்துட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாங்க. அவனுங்களுக்கெல்லாம் சிரிப்பு அடக்க முடியல. முக்கியமாக உங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஆரம்மோட அப்பா அம்மாவுக்கும் அவ்வளோ சிரிப்போட அப்படியே அடுக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஏன் எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க? நம்ம ரொம்ப கேவலமாக இருக்கோமோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸு அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா தான் எங்கே போனவன்? அது சும்மா ரெஸ்ட் ரூம் 1 மணி நேரம் போனியா? அதும்மா அப்படியே சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே அப்படியே உங்களுக்கு லைட்டாக தலை கிர்ன்னு இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் ஹெட்டை பிடிச்சிக்கிட்டு எப்படி தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையை தட்டிக்கிட்டே அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துட்டீங்க. உங்கள் ஃபேமிலிஸில் இருக்கிற எல்லாருமே வயன் அப்படியே சொல்லிட்டு ஓடி வந்து உங்களை தூக்குறாங்க. தூக்கி அங்கே இருக்க சோஃபாவில் உட்கார வச்சுட்டு
நீங்கள் மயக்கப்பட்டு விழுந்திருப்பீங்கள்ல. ஸோ அதனால் டாக்டர்லாம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்கள் காலை உங்கள் கையை அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் ரப் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே ஃபியூ ஹார்ஸில் டாக்டரும் வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்கள செக் பண்ணுறாங்க. இப்போது டாக்டர் தான் ஒன்றும் இல்லை, லைட்டாக அதிர்ச்சி மயக்கம், ஸோ அவ்வளோதான், ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, எந்திரிச்சோன்னே நல்லா சாப்பிட கொடுங்க, ரொம்ப வீக்காக வேறு இருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ ஆரம்தான் அப்படியே அவன் உடம்பெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்பா செம ஒர்க் அவுட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கான். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னடி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு முழு மீல் தின்னுட்டு வந்துட்டுருக்கா, என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே உங்களை பார்த்துட்ருக்காங்க. அப்போது சுகாவும் ஜேஹோப்பும் அப்படியே ஆரம்பிக்கிட்ட வந்து, என்ன மச்சான் முடிச்சு விட்ட போலியே, அவள் ஸ்கூல் படிக்கிறாடா, அதுக்கு என்ன பண்ண சொல்கிறா, எனக்கு அவள் வேணும், அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். மச்சான் பாத்தியா, வேணான்னு சொல்லிட்டு இந்த பூனையோ பீர் குடிக்கிற அளவுக்கு மாறிட்டான் பாரு, இங்கிருந்து நான் வந்தேன் இந்த மூஞ்சியா அப்படி சொல்லிட்டு ஜியோப் கேட்குறான். எங்கே ஜிமினா, ஐயோ இவன் என்ன பண்ணியிருப்பா, ஒரு வேளை எனக்காவது தின்றுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போது டோலியாவும் சாயும் தான், என்னடி பண்ணா, உள்ளே போய் என்னமோ பண்ணாடி, சவுண்ட்லாம் கேட்டுச்சு, என்ன பண்ணியிருப்பா அப்படி சொல்லிட்டு சாய் கேட்குறா. அவள் என்னமோ பண்ணிட்டு போகிறான், உனக்கு என்ன வாய் மூடிக்கிட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு எங்கள் ஜங்கு கத்துறான். சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சைடு ஆரம் உங்களை பார்த்துக்கிட்டே ஏதோ அவனுக்கு ஜெயிச்ச மாதிரி, ஏதோ சாதிச்சிட்டோண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்மைலோட அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க சிங்கிள் சோஃபாவில் கால் மேலே கால் போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். அப்போ அவங்க பேரண்ட்ஸு உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் ஆரம்ப பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ண அவளை, நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே, நான் சும்மா போனேன் அவ்வளோதான், டேய் என்னடா பண்ணி தொலைச்ச அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாலாம் கேட்டுட்ருக்காங்க. நான்லாம் எதுவுமே பண்ணல, அவளே இப்போ கொஞ்சம் நேரத்தில் முழிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கூலாக உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் தான் ஓ தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சுற்றி பார்க்குறீங்க. அந்த சோஃபா சுற்றி உங்கள் பேரண்ட்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்காங்க. நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு என்ன ஏன் எல்லோரும் இப்படி பார்த்துட்ருக்கீங்க, இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. தெரியலப்பா, எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துச்சா, அப்படியே விழுந்துட்டேன். ஏன் ஒரு நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் எங்கள் உயிரை வாங்கிட்ட எருமை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள் தலையில் தட்டுறான். அம்மா நான் என்ன பண்ணேன், எனக்கு தலை சுற்றுது, அம்மா வீட்டுக்கு போகலாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம் பக்கம் திரும்பவே இல்லையே, ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு, நீ ஓகே தானே, வீட்டுக்கு போகலாம் தானே, போகலாம்ப்பா இங்கே இருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குனிஞ்ச தலையை நிமிரவே இல்லையே, நீங்கள் கொஞ்சம் கூட அருமை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை, அப்படியே உங்கள் அப்பா அம்மா கூட வெளியே ஓடிட்டீங்க, இந்த இடத்துலேருந்து விட்டால் போதுண்டா சாமின்ற மாதிரி ஓடிட்டீங்க. ஆரம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மார்க்கோட சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது சுகாவன் ஜெயோப்பு தான், ஒரு பிள்ளைய பயம் காட்டி வெளியே அனுப்பிச்சி விட்ட, அப்புறம் என்ன கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் அவன் வாட்டுக்கு அப்படியே அவன் ரூமுக்கு எந்திரிச்சு போயிட்டான். இப்போது சுகாவன் ஜெயோப்பு தான் மூஞ்சியை பார்த்துட்டு, இவன் சரிப்பட்டு வர மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் வீட்டுக்கு போயிட்டானுங்க. ஸோ இப்படியே ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஸ்கூலுக்கு போவே இல்லை, ஆரமையும் பார்க்கல, ஜிமினாவையும் பார்க்கல, உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, உங்கள் ரூம்லேருந்து வெளியும் வரல, உங்கள் அப்பா அம்மா என்னாச்சுன்னு கேட்குறாங்க, அதுக்கும் நீங்கள் பதில் சொல்லலை. ஸோ இப்படியே தான் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது ஒன் ஃபைன் டே ஒரு மிட் நைட் 11 o'clock அந்த டைம் இருக்கும். ஸோ அப்போது ஒரு பர்சன் தான், கரெக்டு தானடி, கரெக்டு தான்டா, ஏறி தொலைடா, உனக்கு நாண்டி வேணுமா வேணாமா, வேணும், அப்போ மூட்டு போ, நானும் வரட்டா, நீ ஏண்டி போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தாயம் கிரவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். ஏ எதுக்கு இழுக்கிற,
நான் மேலே ஏறணும், வந்து நில்லுங்க 2 பேரும். இதுக்கு தாண்டா வளரணுன்றது, என்ன நீ மட்டும் வளர்றியா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ தயாங் தான், ஐயோ சண்டை போடுறது நீ போட்டுங்க, நம்ம இப்போ போகணும், வந்து நம்மலாம் நீ இப்போ போகணும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிமினாவை 2 பேரும் சேர்த்து இப்போ மேலே அப்படியே ஏற்றி விடுறானுங்க. இப்போ ஜிமினாவும் அப்படியே கஷ்டப்பட்டு ஏதோ தடுமாறி இப்போது நாண்டோட பால்கனியில் போய் ஏறி நின்று, ஐயோ அப்பா டே மச்சான் எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கெரோ கேட்குறா. ஓகே தான் எவனாவது வராங்களான்னு பார்த்துட்டு எனக்கு சிக்னல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் போய் இப்படி கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். அப்போது நாண்டி தான், யாரா இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பார்த்தா ஜிமினா. ஜிமின் நீங்களா, நீங்கள் என்ன இந்த நேரத்தில் பண்ணிகிட்ருக்கீங்க, கையை கூட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிம்மன் அப்படியே நாண்டியோட ரூமுக்குள்ளே போயிட்டு, ஐயோ அப்பா தண்ணி இருக்கா, இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாண்டி தண்ணி கொடுக்குறா. ஜிம்னா அதை குடிச்சு முடிச்சுட்டு, அப்பா உன்னை வந்து பார்க்குறதுக்குள்ளே எவ்வளோ டேஸ் ஆச்சு, ஐ லவ் யூ டே. நிப்பாட்டுங்க, என்ன நீங்கள் என் கூட பேசாதீங்க, உங்கள் மேலே சும்மா கோத்தில் இருக்கேன், என்ன தைரியத்தில் நீங்கள் போய் அவளுக்கு ரிங்க போட்டுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாண்டி கத்திக்கிட்டு இருக்கா. கூல்டான் சாரிடி பேபி, அவள் ஏதோ ஒரு குட்டி பொண்ணு விட்டு அவள் ஸ்கூல் படிக்கிறா, அவள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் எனக்கு ரிங்கை போட்டு விட்டா, விடு இங்கே பாருங்கள் இப்போ கூட நீங்கள் இந்த ரிங்கை போட்டிருக்கீங்க, இப்போ என்ன இந்த ரிங்கை கழட்டணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி தூக்கி வீசிட்டான். உங்கள் வீட்டில் என்ன சொன்னால் எனக்கு என்ன, எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிமினா அப்படியே நாண்டியே ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்கான். அப்போது கீழே கெரோ தான், என்னடா போயிட்டு 10 நிமிஷத்தில் வரேன்னு சொன்னான், இவ்வளோ லேட் ஆகிட்டு இருக்கா, உனக்கு என்ன மூட்டு நிற்கிறியா, உன்னை அப்படியே சாவடிக்க போகிறேன், என்னடா எனக்கு போர் அடிக்குது, சரி நம்மளும் மேலே போகலாமா, பைத்தியக்காரி என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங் தான் கெரோ பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே இந்த சீன் கட் பண்ணி இப்போது ஒரு ரூமில் தான் ஒரு 3 பேரை காட்டுறோம். டேய் ஜேஹோப்பா, நீ கொடுத்த அந்த கேவலமான ஐடியாவில் தான் நான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். நீ வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும், ஏதாவது ஐடியா கொடுக்குறேன் இது கீரியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையன், வாய் கிழித்து செத்துருவேன், புரியுதா? எல்லாம் மச்சான் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நல்லா இருக்கும்டா, வாய் மூடு. டே சுகா நீ சொல்கிறத நான் எது வேணா கேட்குறேன், முன்னாடியே இதெல்லாம் கேட்டிருக்கணும் மச்சான், நீ லவ் குருன்னு சொல்லிட்டு ஒரு சீன் போட்டிருந்தான், அப்போவே தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும். சரிடா, மச்சானுக்கு லவ் செட் பண்ணி தரது என் பொறுப்பு, இப்போவே யோசிக்கிறேன், ஒரு பிளானை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கான். 1 hour ஆச்சு, சுகா எந்த ஐடியாவும் கொடுக்குற மாதிரி இல்லை. ஆரம்புக்கு செம்ம காண்டாயிடுது. டேய் சுகா, என்ன மச்சான் எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா, மண்டியை பிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா சொல்கிறான். உங்கள் 2 பேரையும் என் ஃப்ரெண்டாக வச்சதுக்கு என்ன செருப்பாலேயே அடிக்கணும், என்ன மச்சா செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோவி கொடுக்குறான். அந்த செருப்பை அப்படியே தூக்கி வீசுகிறான். உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே தலையை ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். மச்சான் என்னடா உனக்கு பிரச்சனை, நீ வாய் மூடுன்னு சொல்லிட்டேன்ல, ஒரே ஒரு ஐடியா கொடுக்குறேன்டா, ப்ளீஸ்டா இதை கேளு, பிடிக்கலன்னா வேணாம் ட்ராப் பண்ணிடலாம், என்ன சொல்லி தொலையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணுறோம், பேசாமல் என்னோட வீட்டுக்கு போயிட்டு அவள் ரூம்கிட்ட போயிட்டு பேசாமல் அவள் ரூம்குள்ளே பூந்துரு. ரூம்குள்ளையா, சரி பண்ணலாம். டே வேணாண்டா, இப்பயும் நான் சொல்கிறேன், மறுபடியும் தப்பு பண்ணாத அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறான். டே நீ தான் ஒரு ஐடியா கொடுக்க மாட்டேங்கிறல, அட்லீஸ்ட் நான் இதையாவது பண்ணுறேன்டா அப்படி சொல்லிட்டு இப்போது ஆரம் ஓபி சுகா 3 பேரும் இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்கானுங்க. அப்போ கூட சுகா சொல்கிறான், வேணாண்டா நம்ம வேறு ஏதாவது பொறுமையாக யோசிக்கலாம், நீ மூட்டை சும்மாரு, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படி சொல்லிட்டு
இப்போ ஆரம் அப்படியே உட்காந்துட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். இப்போது நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகி ரெட்டிஷாக இருக்குது. நீங்கள் அவ்வளோ அமைதியாக அப்படியே உங்கள் நீஸை ஹக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சா? அதுவும் ஆரம் கூட, ஆரம் மாமா கூட எல்லாமே முடிஞ்சிச்சோ? ஐயோ எனக்கு ஷையாவதே. வயன் என்னடி பண்ண? ஐயோ நம்ம ப்ரெக்னென்ட் ஆனால் என்ன பண்ணுறது? நம்ம இன்னும் ஸ்கூல் கூட முடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆரம், சுகா, ஜியோ 3 பேரும் உங்கள் வீட்டுக்கு மாடி வந்துட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. டே மச்சா, இதில் வயனோட ரூம் எதுடா? எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். இதுதான் கன்ஃபார்மாக தெரியுமா அப்படி சொல்லிட்டு சுகா கேட்குறான். டே இதாண்டா. இப்போது எப்படிடா மேலே போகிறது? நான் சுகா, நீ என்ன பண்ணுற? நீ நெல்லு, நான் உன் மேலே ஏறிக்கிறேன், என் மேலே ஆரம் ஏறட்டும். இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது? டேய், என்னோட யாரோ கூட நான் 100 வருஷம் வாழணும்டா. இப்படிலாம் வேணாண்டா. இந்த விபரீத விளையாட்டுக்கு நான் வரல. இரு, ஏதாவது பைப் இருக்கும், அதை பிடிச்சி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ சுகா அங்கே ஏதாவது பைப்பு கிடைக்குமான்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆரம்புக்கு வாங்கடா, நான் மேலே ஏற போகிறேன், ஒழுங்கு மறையத்தை நில்லுங்க அப்படி சொல்லிட்டு இப்போ ஆரம் நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ சுகா மேலே ஜெவோ பேரி ஏதோ தட்டு தடுமாறி நின்றுட்டான். இப்போது 2 பேரும் டே ஏறுடா அப்படி சொல்லிட்டு இப்போ சுகா மேலே ஃபஸ்ட்டு ஆரம் ஏறுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அஹோபி மேலே ஏறி நின்றுக்கிட்டு இருக்கான். இன்னும் ஹைட்டு அவங்களுக்கு பத்தலை. டே ஹைட்டு பத்தலைடா. டே எனக்கு இது வலிக்குதுடா, ஷோல்டர் வலிக்குதுடா அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து சுகா கத்திக்கிட்டு இருக்கான். டே 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 ஆடாமறா, டே 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 கீழே உள்ள போறேன்டா அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து ஹோபி கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ ஆரம் ஏ அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும் போது 3 பேரும் சேர்ந்து தரையில் விழுந்துட்டானுங்க. அம்மா, ஐயோ இடுப்பு போச்சே கடவுளே அப்படி சொல்லிட்டு இந்த சைட் சுகா கத்திக்கிட்டு இருக்கான். அம்மா மண்டை, நான் உயிரோடு இருக்கேனா, ஐயோ அப்படி சொல்லிட்டு இந்த சைடு ஜோப் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆரம் சேஃபாக லேண்ட் ஆகிட்டான். அவன் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு, டேய் முட்டா பசங்களா, உயிரோட தாண்டா இருக்கீங்க. டேய் இவனுக்கு மட்டும் ஏன்டா எதுவுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெயோப்போ சுகா ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போது என்ன சவுண்டு இது அப்படி சொல்லிட்டு இப்போது உங்கள் அப்பா தான் வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா இவனுங்க 3 பேரும் அப்படியே படுத்து கிடக்காருங்க. அப்போது ஆரம், சுகா, ஜெயோப் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து வெளியே நின்று இவங்க 3 பேரையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயோயோ போச்சு போச்சு, நம்ம மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயோப் தான் எந்திரோ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் எழுப்பி விடுறான். 2 பேரும் தட்டு மாதிரி அங்கிள் தெரியும்டா நீங்கள் வருவீங்கன்னு, திருட்டு பயிலுகளா உள்ளே வாங்கடா அப்படி சொல்லிட்டு இப்போது உங்கள் அப்பா தான் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க 3 பேர் திருன்னு ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே போய் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கானுங்க. இப்போது உங்கள் அப்பா தான் 3 பேரையும் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்காரு. ஆரம் திரும்பவே இல்லையே, உங்களை பார்த்தா தானே அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆரம், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஓகே அங்கிள், பேசலாமே, என்ன பேசணும்? சரி, என்ன லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கேட்குறாரு. அப்போ ஆரம் திருன்னு முழிக்கிறான். அது வந்து அங்கிள், வயனால் லவ் பண்ணுறியா இல்லையா? அது அங்கிள், சே எஸ் ஆர் நோ. பண்ணுறேன் அங்கிள், பண்ணுறேன். இப்போதான் வயனை லவ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு ஆரம். அங்கிள் எனக்கு புரியல. என்ன தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? நீ வயனை எப்படி பார்க்குற, வயன் ஒன்று எப்படி பார்க்குறா
அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத முட்டா பையன் அடிச்சுக்க நீ என்ன அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா பயங்கரமாக ஆரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. ஆரமாக அமைதியாக உட்காந்துருக்கான். சின்ன பசங்களாடா நீங்களா, அதுவும் கூட 2 சுற்றுதுங்களே, நீங்கள்லாம் சிஇஓவா? குட்டி குழந்த மாதிரி என்னத்தையோ கேவலமாக பண்ணிட்டுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா கத்திக்கிட்டு இருக்காரு. வயனை லவ் பண்ணுறதானே, அப்புறம் ஏண்டா ஜிமினோட என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்கிற? ஏன் உனக்கு வலிக்கல? அங்கிள் அது ஏஜெல்லாம் ஒரு மேட்ராடா. ஏஜெல்லாம் ஒரு மேட்ரா? என்ன அங்கிள் அது? சரி விடுங்க, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்ன ஆரம், காஃபி எடுத்துக்கோ, நீங்களும் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா தான் அவங்க 3 பேருக்கும் காஃபி கொடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கும் காஃபி கொடுத்துட்டு அவங்களும் ஒரு காஃபி எடுத்து குடிச்சிட்டு, எங்க பாருப்பா, நீ உன் வாயிலேருந்து சொல்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ ட்ராமா பண்ணோம். என்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சுகா, ஜேஓப், அதுக்கப்புறம் ஆரம் 3 பேரும் மூஞ்சியை பார்த்துட்டு ஆனால் பார்த்துட்டு இருக்கானுங்க. எங்கள் எல்லாருக்குமே தெரியும் வயனை நீ லவ் பண்ணுறன்னு. அப்படியா அப்படின்ற மாதிரி ஆரம் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ, எதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? வயனை நீ மேரேஜ் பண்ணிக்கோ, எனக்கு பரிபூர்ண சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே இப்போது என்ன சம்மந்தி எப்படி இருக்கீங்க, என்ன பையன் ஒரு வழியாக ஒத்துக்கிட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரமோட அப்பா அப்படியே உள்ளே வந்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் அம்மாவும் ஆமாங்க ஒத்துக்கிட்டான் எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, ஆரமோட அப்பா, அம்மா 4 பேர் அப்படியே வந்து உட்காருறாங்க. இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே ஆர்மீஸ், இந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டை நான் கொஞ்சம் ஃபன்னியாக அப்படி தான் கொண்டு போயிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் தான்டா இதோட கடைசி பார்ட். அதுக்கப்புறம் நான் ஹோபி எனக்கு ஒரு மினி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், லவ் யூ, பாய்.